Hello learners, welcome to Learn Hindi through Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 10 days spoken Hindi கிளாஸ்ல day 2 வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ நம்மளோட day 1 வீடியோவில் நம்ம வந்து சின்ன சின்ன ஹிந்தி வார்த்தைகள்ல இருந்து ஒரு verb and யூஸ் பண்ணி நம்ம சின்ன சின்ன ஒரு 2 வார்த்தை 3 வார்த்தை சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணி பேசுறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குற செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற எல்லா வீடியோஸும் எஸ்பெஷலி இந்த 10 days spoken ஹிந்தி கிளாஸ் வீடியோக்கான பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்மளோட வெப்சைட்ல போயிட்டு ஒவ்வொரு வீடியோக்கும் கீழேயும் டவுன்லோட் பிடிஎஃப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபைல் டவுன்லோட் ஆயிடும். நம்ம வெப்சைட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், காஃபி போடுறதுக்கு பால் இல்ல. ஸோ இங்க போடுறதுக்கு அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா சமைக்கிறது தான் குறிக்குது. ஸோ இந்த மாதிரி குக்கிங் ரிலேட்டடானது காஃபி, டீ, சப்பாத்தி, ரைஸ் எதுவா இருந்தாலும் வாட் எவர் ஏதோ ஒரு குக்கிங் ஐட்டம் அப்படின்னா இங்க போடுறது அப்படின்றதும் வந்து சமைக்கிறது தான் குறிக்குது. ஸோ சமை அப்படின்றதுக்கான நமக்கு ஹிந்தி வார்த்தை என்னது? 2 இருக்கு, பனாவோ பக்காவோ. ஸோ போடுறதுக்கு அதாவது சமைக்கிறதுக்கு. பால் இல்லை, இங்க நமக்கு தெரியாத வார்த்தை என்னன்னா சமைப்பதற்கு அப்படின்றதுதான் தெரியாத வார்த்தை, புது வார்த்தை. பால் அப்படின்னா தூத் அப்படின்றது நமக்கு தெரியும், இல்லை அப்படின்னா நஹி அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ காஃபி நம்ம அதை அப்படியே தான் சொல்ல போறோம். சமைப்பதற்கு அப்படின்னு சொல்றதுக்கு வந்து பனாவோ அப்படின்ற ஒரு வேர்பு சொன்னா அந்த ஓக்கு பதிலா நே கேலியே, பனானே கேலியே அப்படின்னா சமைப்பதற்கு அப்படின்றது அர்த்தம். कॉफी बनाने के लिए दूध नहीं है, ग्रेवी बनाने के लिए सब्जी नहीं है. சப்ஜிக்கு பதிலா வந்து டமாட்டர், ஆலு, இல்ல உங்களுக்கு அந்த காய்கறி நேம் வந்து ஹிந்தியில தெரியல அப்படின்னா இங்கிலீஷ்ல சொல்லிக்கோங்க. சோ அந்த மாதிரி தான் இல்லை அப்படின்றத சொல்றதுக்கு. சமைப்பதற்கு அப்படின்னா பனானே கேலியே. அடுத்தது காஃபி போடுறதுக்கு பால் வேணும். ஸோ இங்கேயும் அதே தான், காஃபி போடுறதுக்கு அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி பார்த்தாச்சு. காஃபி பனானே கேலியே, பால் அப்படின்னா தூது, வேணும் அப்படின்னா நமக்கு தெரியும் சாஹியே அப்படின்றது. ஸோ இந்த 2 சென்டென்ஸ்லயே நம்ம காமனா பார்த்த வார்த்தை என்னன்னா பனானே கேலியே அப்படின்றது தான், அதாவது சமைப்பதற்கு அப்படின்றது. ஸோ இங்க போடுறதுக்கு அப்படின்றது வந்து கீழே போடுறத வந்து குறிக்கல, சமைக்கிறது குக் பண்றதை தான் வந்து சொல்லுது. ஸோ சமைப்பதற்கு பனானே கேலியே அப்படின்றதுதான் நம்ம இங்க புதுசா கத்துக்கிட்ட வார்த்தை. அதே வர்றதுக்கு, போறதுக்கு, சாப்பிடுறதுக்கு, சொல்றதுக்கு, இந்த மாதிரி எல்லாம் எப்படி பேசுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ பனாவோ அந்த ஓ சவுண்டுக்கு பதிலா நே கேலியே சொன்னேன். அதே போல வருவதற்கு வா அப்படின்னா ஆவோ, அந்த ஓக்கு பதிலா நே கேலியே, ஆனே கேலியே. ஜாவோ ஜானே கேலியே, காவோ அப்படின்னா சாப்பிடு, கானே கேலியே சாப்பிடுவதற்கு. பத்தாவோ அப்படின்னா சொல்லு, பத்தானே கேலியே. லாவோ லேலோ அப்படின்னா எடு, லேனே கேலியே. தேதோ அப்படின்னா கொடு அப்படின்றது அர்த்தம், தேனே கேலியே. சோ லேனே கேலியே, தேனே கேலியே, எடுப்பதற்கு, கொடுப்பதற்கு. சோ இது நம்ம பேச்சு வழக்குல எப்படி நம்ம சென்டென்ஸ்ல யூஸ் பண்றோம் அப்படின்றத பார்க்கலாம். திருப்பதி போறதுக்கு 2 நாள் லீவு வேணும். போறதுக்கு சோ திருப்பதி அப்படின்னா வந்து திருப்பதி அப்படின்னு தான் வரப்போகுது. எனக்கு அப்படின்னா முஜே, இது நமக்கு தெரியும். போறதுக்கு ஜானே கேலியே 2 நாள், தோதின் அப்படின்றது வரும். தோதின் கி அப்படின்னா 2 நாளைக்கு. சுட்டி அப்படின்னா லீவு. சோ இது வந்து உங்களுக்கு புது வார்த்தை. சுட்டி அப்படின்றது வந்து லீவை வந்து குறிக்குது. சோ விடுமுறைன்னு சொல்றோம்ல, இல்ல லீவ் சாகியே அப்படின்றத சொல்லலாம், சுட்டி சாகியேன்னா சொல்லலாம். சோ முஜே திருப்பதி ஜானே கேலியே தோதின் கி லீவ் சாகியே இல்ல சுட்டி சாகியே. எங்க ஊருக்கு போறதுக்கு நைட்ல பஸ் இல்ல. சோ எங்க ஊரு அப்படின்றத நம்ம நிறைய வீடியோஸ்ல பார்த்திருக்கோம். ஹமாரே கர், சோ ஹமாரே காவ் அப்படின்னா எங்க ஊரு, காவ் அப்படின்னா ஊரு, ஹமாரே காவ் அப்படின்னா எங்க ஊரு. ஜானே கேலியே போவதற்கு, ராத்திரி அப்படின்னா நைட் அப்படின்றது அர்த்தம். சோ நைட் அப்படின்னு நம்ம தமிழ்ல சோ இரவு அப்படின்னு சொல்ற மாதிரி ராத்திரி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பேச்சு வழக்குல ராத்திரின்னு தான் சொல்லுவோம். கோயி பஸ் அப்படின்னா எந்த பஸ்ஸும் இல்லை அப்படின்னா நஹிஹே. சென்னை போறதுக்கு பணம் வேணும். சோ முஜே அப்படின்னா எனக்கு, சென்னை ஜானே கேலியே சென்னை போறதுக்கு. பைசா சாகியே அப்படின்னா பணம் வேணும் அப்படின்றது அர்த்தம். வீட்டுல சாப்பிட்றதுக்கு என்ன இருக்கு? சாப்பிட்றதுக்கு வீட்டுல அப்படின்னா கர்மி, கானே கேலியே அப்படின்னா சாப்பிடுவதற்கு அப்படின்றது அர்த்தம். காவோ அந்த ஓக்கு பதிலா நே கேலியே, கானே கேலியே. கியா ஹே என்ன இருக்கு, என்ன அப்படின்னா கியா ஹே அப்படின்னா இருக்கு. கர்மே கானே கேலியே கியா ஹே. இனிமே அவர்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல.
சோ இனிமேல், இதுக்கு அப்புறம். சோ அப்புறம் அப்படின்னாலே நம்ம ஹிந்தில என்ன சொல்லுவோம், பாத் அப்படின்னு சொல்லுவோம். இஸ்கே பாத் அப்படின்னா இதுக்கு அப்புறம், இனிமேல் அப்படின்றது அர்த்தம். உஸ்கே பாஸ் அப்படின்னா அவர்கிட்ட, மேரே பாஸ் அப்படின்னா என்கிட்ட, உஸ்கே பாஸ் அப்படின்னா அவர்கிட்ட. இதையே இன்னொரு மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னா முஜ்சே உஸ்ஸே, அதாவது என்னிடம் அவரிடம். சோ அவரிடம் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். அதுதான் நம்ம பேச்சு வழக்குல அவர்கிட்ட அப்படின்னு சொல்றோம். அதே போலதான் ஹிந்தில உஸ்ஸே அப்படின்றது அவரிடம், உஸ்கே பாஸ் அப்படின்றது அவர்கிட்ட. ரெண்டுத்துல எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உஸ்கே பாஸ் இல்லைன்னா உஸ்ஸே. பாத் கர்னே கேலியே, பேசுவதற்கு, ஒன்றும் இல்லை, குச் நஹி ஹே அப்படின்னா எதுவும் இல்லை அப்படின்றது அர்த்தம். ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இருக்கா, அதாவது இங்க கட்டுறது அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா பே பண்றத குறிக்குது. சோ பணம் இருக்கா, இருக்கா அப்படின்னாலே கியா அப்படின்ற ஒரு வார்த்தை வரும் நமக்கு கொஸ்டின் ஃபார்ம்ல. சோ கியா ஃபீஸ் பே கர்னே கேலியே, பே கரோ அப்படின்னா கட்டு, பே பண்ணு அப்படின்றது அர்த்தம். பே கர்னே கேலியே கட்டுவதற்கு. பைசா ஹே கியா, பைசா இருக்கா, இல்ல கியா முன்னாடி சேர்த்துட்டீங்க அப்படின்னா லாஸ்ட்ல சொல்ல தேவையில்ல. ஏடிஎம்ல பணம் எடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்கான். சோ வித்ட்ரா பண்றது, அதுக்கு வேர்பு நிக்கலோ அப்படின்றது. நிக்கல்னே கேலியே, மே அப்படின்னா நானு, பைசே நிக்கல்னே கேலியே பணம் எடுப்பதற்காக. ஏடிஎம் ஜா ரஹா ஹூன், பெண்ணா இருந்தீங்க அப்படின்னா ஏடிஎம் ஜா ரஹி ஹூன் அப்படின்னு சொல்லணும். அவர் போயிட்டு இருக்கார் அப்படின்னா ஓ வரும், மேக்கு பதிலா பைசா நிக்கல்னே கேலியே ஏடிஎம் ஜா ரஹா ஹே, ஜா ரஹி ஹே அப்படின்னா அவள் போயிட்டு இருக்கா அப்படின்றது அர்த்தம். உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்றதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு நான் அப்படின்னா மே, தும்ஹேன் அப்படின்னா உங்களிடம், ஏக் சச் அப்படின்னா ஒரு உண்மையை, பத்தானே கேலியே அப்படின்னா சொல்வதற்காக வந்தேன் அப்படின்னா ஆயா, பெண்ணா இருந்தீங்க அப்படின்னா ஆயி அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை, இதை நம்ம எப்படி சொல்லலாம், உங்களுக்கு அப்படின்னா உங்களிடம் அப்படின்னு சொல்றதுக்கு தும்ஹேன். மேரே பாஸ் அப்படின்னா என்கிட்ட. தேனே கேலியே கொடுப்பதற்கு. கோயி பைசா எந்த பணமும் இல்லை அப்படின்னா நஹி ஹே. சோ மேரே பாஸ் தும்ஹேன் தேனே கேலியே கோயி பைசா நஹி ஹே. வேலை அதிகமா இருந்ததுனால தூங்கறதுக்கு நேரம் இல்லை. சோ வேலை அப்படின்னா காம். அதிகே காரன், சோ அதிகமா அப்படின்னா ஹிந்தில அதிக். அதிக் காப்கே காரன், அதிக வேலை இருந்த காரணத்தினால். அதிக அப்படின்னா அதிக், வேலை இருந்த காரணத்தினால். காம்கே காரன், தமிழ்ல காரணம், ஹிந்தில காரன். இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா, அதிகம் அதிக், காரணம் காரன். சோ இந்த மாதிரி ஹிந்திலையும் தமிழ்லயும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தைகளை நம்ம 2 வீடியோவா போஸ்ட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனல்ல. அந்த வீடியோஸ் நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோனே கேலியே தூங்குவதற்கு. சமை நஹிஹே, நேரம் இல்லை அப்படின்னா சமை, நஹிஹே அப்படின்னா இல்லை. உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வேணும், உங்களுக்கு அப்படின்னா ஆப்கோ. கானே கேலியே சாப்பிடுவதற்கு. கியா கானா என்ன சாப்பாடு வேணும் அப்படின்னா சாகியே. சோ கானா அப்படின்னா சாப்பாடு, காவோ அப்படின்னா சாப்பிடு. அந்த ஓக்கு பதிலாக தான் நே கேலியே, கானே கேலியே சாப்பிடுவதற்கு என்ன வேண்டும். கியா கானா சாகியே என்ன சாப்பாடு வேணும். சோ இப்ப நம்ம பார்த்த எல்லா சென்டென்ஸுமே அந்த வருவதற்கு, போவதற்கு, அந்த சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்றது, அந்த ஃபார்மேட்ல இனிமேல் எந்த சென்டென்ஸ் கொடுத்தாலும் உங்களுக்கு ஃபார்ம் பண்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம வேர்ட் பை வேர்ட் பார்த்தோம். ஸோ எனக்கு எனக்கு பர்த்டே ட்ரெஸ் வாங்குவதற்கு பணம் வேணும். இதை நம்ம ஹிந்தியில எப்படி சொல்லலாம், எனக்கு பர்த்டே ட்ரெஸ் வாங்குவதற்கு பணம் வேணும். இதுக்கான ஆன்சரை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணும்போது நான் ஆன்சர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே 3 வீடியோ பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.